நம்ம மாயா சீரியல்ல நாளைக்கான எபிசோட்ல ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குங்க. நம்ம ஜானகி வந்துட்டு கார்த்தியை வந்து கொலை பண்ற மாரி வந்து காமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமா இருக்கும். வாங்க வீடியோ கேட்கலாம். வந்திருக்கிறது வந்து தனா கிடையாது, மாயா தான் அப்படின்றத வந்து கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாரு. "ஏய் நீ தானா? நீ எதுக்கு வந்துட்டு இவ்வளோ மாதிரி வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, உன்னை வந்துட்டு பழிவாங்கிறதுக்கு தான்டா வந்தேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வந்து தனாவ வந்து பிளாக்மெயில் பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா கேட்குறாங்க. "சரி பரவால்ல, பரவால்ல. அவளை விட நீயும் அழகா தான் இருக்க. நான் அவளுக்கு தூண்டில் போட்டா நீ வந்து மாட்டிக்கிட்டியே." அப்படின்ற மாரி நம்ம கார்த்தி சொல்றாரு. கார்த்தி சொல்லிட்டு இருக்கும்பொழுது, "ஓ! இந்த நினப்பெல்லாம் உனக்கு வேற இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போடுற மாரி காட்டிட்டு இருக்க மாரி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜானகிய காமிக்கிறாங்க. ஜானகி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. "என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ நேரம் ஆகுதே! போயிட்டு ஆளே காணுமே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வந்துட்டு டவுட் வந்துடுது. சரி என்னன்னு போய் நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். அவள வேற தனியா அனுப்பி வச்சுட்டோமே! அப்படின்ட்டு ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, செட்டு ஜானகியும் கிளம்புற மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்வதி அந்த நேரம் பார்த்து தண்ணி குடிக்க வர்றாங்க. தண்ணி குடிக்க வரப்போ, "எங்க ஜானகி அண்ணிய காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிய தேடுறாங்க. ஜானகி வந்துட்டு கிடையாது. சரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் பார்க்குறாங்க, காணோம். சரி மாயா ரூம்ல கூட ஒரு வேளை படுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரூம்ல போய் பார்க்குறப்போ மாயாவையும் காணோம். என்னடா அது 2 பேரையுமே காணுமே! இந்த நடுராத்திரியில வந்துட்டு 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? அப்படிங்கிற டவுட் வந்து நம்ம பார்வதிக்கு வந்து வந்துருச்சு. சரி உடனே போயிட்டு நம்ம இத வந்து பத்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து கிளப்புறாங்க. பத்மா எழுந்திரி அப்படின்னு சொல்லி கிளப்புறப்போ, என்ன அப்படின்ட்டு அவங்க வந்து அரை தூக்கத்துல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது மாரி ஜானகிய காணோம் அப்படின்னு சொல்லும்போது, "அங்க தான் எங்கேயாவது இருப்பாங்க பாருங்க, ரூம்ல ஏதோ இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரே தூக்கத்தோட பேசிட்டு இருக்காங்க. "இல்ல, இல்ல மாயாவையும் காணோம், ஜானகியையும் காணோம். அவங்க 2 பேரும் இந்த ராத்திரியில எங்க போயிருப்பாங்க? என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ, சரின்னு அவங்களும் எழுந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. 2 பேருமே காணோம். அதுக்கப்புறம் வந்து பத்மாவோட அம்மா வந்துட்டு கேட்குறாங்க, "என்ன இந்த நேரத்தில என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, "இல்ல ஜானகியையும், மாயாவையும் காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்வதி வந்து சொல்றாங்க. "இங்கே தான் இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல இந்த நேரத்தில எங்கே போயிருப்பாங்க?" அப்படின்ற வந்து டவுட் வந்து வந்துருது. அப்புறம் வந்துட்டு நம்ம ரகுராம் அந்த பூஜை பண்ற அதெல்லாம் காட்டிட்டுருக்காங்க. அவரு வந்துட்டு இப்படி நடந்து போறப்போ வந்து கால் தடிக்கிறது. கால் தடுக்குனோனே, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இல்ல, இல்ல என்னமோ கால்லாம் எனக்கு தடுக்குது. ஏதோ தப்பா நடக்கிற மாரி எனக்கு வந்து தோணுது" அப்படின்ற மாரி வந்துட்டு நம்ம ரகுராம் வந்து திங்க் பண்ணிட்டுருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. இது வந்து தற்செயலா நடந்திருக்கு அப்டின்ட்டு நம்ம சிவராம் வந்து சொல்றாரு. இதுக்காக நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்டின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து சொல்ற மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாயாவ வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம மாயாவுக்கும் கார்த்திக்கும் சண்டை வந்து அதிகமாயிடுது. சண்டை அதிகமாகி கைகலப்பெல்லாம் நடக்குது அப்டின்ற மாரி கூட சொல்லலாம். சொல்லிட்டு இருக்கப்ப அங்க உள்ள ஒரு ஒரு பொருளா எடுத்து வந்துட்டு நம்ம கார்த்தி மேல வந்து தூக்கி போட்டு வந்து அடிச்சிட்டுருக்காங்க. கார்த்தி வந்து உடனே டென்ஷன் ஆயிறாரு. "என்ன நான் சொல்ல சொல்ல கேட்காம உன் இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு என்னைய அடிக்கிறியா நீ?" அப்டின்ட்டு வந்து கோவத்துல வந்து புடிச்சு ஒரு செவுத்துல வந்து மோதிர்றாரு. டக்குனு அவங்க வந்து கீழ விழுந்துர்றாங்க மோதி. "சரி, சரி நடிச்சது போதும் கிளம்பு" அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி சொல்றாரு. இவங்க வந்து எழுந்திரிக்க மாரியே தெரியல. அப்படியே படுத்துட்ருக்காங்க. சரி உடனே பார்த்துட்டு, "என்ன இவ? நம்ம சொல்ல சொல்ல எதுவும் எழுந்திரிக்காம இருக்காளே" அப்படின்ட்டு டக்குனு போயிட்டு அவரு மூக்கு கிட்ட வந்து கைய வச்சு பார்க்குறாங்க. மூச்சு வந்து விட்டுட்ருக்காங்க. சரி மூச்சு விட்டுட்டா, ஒரு வேள மயங்கிட்டா போல. இதுவும் ஒரு வகையில நல்லது தான். நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்ட்டு ரொம்ப தெனாவெட்டா பேசிட்டு ஒரு கட்டில்ல வந்துட்டு அவள வந்து தூக்கிட்டு போய் போடுறாரு. போட்டதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட அழக வந்து ரசிச்சுட்ருக்காரு. பரவால்ல இவ்வளோ நல்லா அழகா தான் இருக்கா. இது தெரியாம நம்ம வந்து உள்ளூர்காரிய போய் பார்த்துட்டு இருந்திருக்கோமே. ஆனா சீனு ரொம்ப விவரமானவன். நல்ல ஆளா தான் பார்த்து புடிச்சிருக்கான். வெளிநாட்டுக்காரி, வெளிநாட்டுக்காரி தான். அது ஒரு தனி அழகா தான் இருக்கா அப்படின்ட்டு பரவால்ல. இது வந்து சீனுக்கு வந்து கல்யாணம் மட்டும் தான் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து வேற எதுவுமே அவன் வந்து அவனுக்கு அவளுக்கு எதுவும் நடக்கல. ஆனா அது வந்து அவனுக்கு குடுத்து வைக்காம எனக்கு குடுத்து வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டு நான் அனுபவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வேணா அவன் அனுபவிச்சுக்கட்டும். அப்படின்ற மாரி ரொம்ப இதா பேசிட்டுருக்காரு. பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரின்னு மறுபடியும் போயிட்டு ச சரக்கடிக்கிறதுக்காக போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜானகி வர மாரி காட்டுறாங்க. அவங்க வர்றப்ப அத வந்து லிங்கம் பாத்துறாரு. "என்னது இந்த நேரத்துல இந்த அம்மா எங்கேயோ போயிட்டுருக்காங்களே! ஜானகி மாரி தெரியுதே!" அப்படின்ட்டு, "எங்க போறாங்க?" அப்படின்ட்டு, "சரி எங்க போனா நமக்கென்ன? போய் பாப்போம் எங்க போறாங்கன்ட்டு." இந்த டைம்ல கண்டிப்பா ஏதாவது ரீசன் இல்லாம கண்டிப்பா போமாட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். கண்டிப்பா நானும் போயிட்டு இத பாக்குறேன் அப்படின்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு. புவனேஸ்வரியோட பண்ணை வீட்ல வந்துட்டு உள்ள போறாங்க நம்ம ஜானகி. இது என்னது புவனேஸ்வரியோட பண்ணை வீடாச்சே! இதுக்குள்ள எதுக்கு இந்த அம்மா போகுது இந்த நேரத்துல? சரி, சரி என்னன்னு போய் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ரொம்ப ஆர்வமா இருக்கே! என்னன்னு பார்ப்போம். அப்டின்ட்டு இவரும் வந்துட்டு ஒளிஞ்சுகிட்டே வந்து பின்னாடியே போறாரு அவங்களுக்கு தெரியாம. அதுக்கப்புறம் நம்ம ஜானகி வந்துட்டு உள்ள போற மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி வந்துட்டு மாயா கிட்ட போய் கிட்ட வந்து உட்காந்து அவர்ட்ட வந்து ஒரு இதா பேசிட்டு இருக்காங்க.
நீயும் செம அழகா தாண்டி இருக்க அப்படின்ற மாரி வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட தப்பா நடக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கரெக்ட்டா நம்ம ஜானகி வந்து ஒரு என்ட்ரி மாஸ் என்ட்ரி குடுத்துறாங்கன்னு கூட சொல்லலாம். வந்து குடுத்துட்டு, "டேய் என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? ஆல்ரெடி ஒருத்தி வந்து என்கிட்ட மாட்டிட்டு இருக்கா. நான் வந்து உன் பொண்ணுக்கு தான் வலை விரிச்சேன். ஆனா வந்துட்டு அதில வந்து இவ மாட்டிக்கிட்டா." அப்படின்ற மாரி வந்துட்டு நம்ம கார்த்தி வந்து சொல்றாரு. "ஓ! உன்னையெல்லாம் இதுக்கு மேல விட்டு வைக்கவே கூடாதுடா" அப்படின்ட்டு நம்ம ஜானகி வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் கார்த்தி சொல்றாரு, "இந்த நேரத்தில நீ எதுக்கு வந்த?" அப்படின்ற மாரி சொல்றாரு. "நானே வந்தவள எதுக்காக விடணும் அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணலான்னு போயிட்டுருக்கேன். இந்த நேரத்தில எதுக்கு குறுக்க நீ வந்து நிக்கிற? தயவு செஞ்சு போய் வெளில நின்னு போ. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உன்ட்ட அனுப்பி வைக்கிறேன்." அப்படின்ற மாரி ரொம்ப தெனாவெட்டா பேசிட்டு இருக்காரு. நம்ம ஜானகிக்கு சரியான கோவம். "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ எங்க வீட்டு பொண்ணு மேலேயே கை வைப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வந்துட்டு கார்த்திய பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, "உங்க வீட்டு பொண்ணா? நாளைக்கு நான் வந்து உன் பொண்ணு மேலே கை வைப்பேன். இன்னைக்கு இவ, நாளைக்கு உன் பொண்ணு." அப்படின்ற மாரி அவங்களுக்கு அவங்களுக்கு கோவம் வந்து அதிகரிச்சிடுது. அதிகரிச்சதுக்கப்புறம் இவன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜானகி டென்ஷன் ஆயி நம்ம கார்த்திக் கூட சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. கார்த்திக் வந்து ஜானகிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. ஒரு ஸ்டேஜில வந்து ஜானகிய புடிச்சு தள்ளிர்றாரு கீழ. டக்குன்னு ஜானகி வந்து கீழ விழுந்துர்றாங்க. கீழ விழுந்ததுக்கப்புறம் மாயா கிட்ட வந்து தப்பா நடக்கிறதுக்காக போறாரு. ஜானகி வந்து "இவ்ளோ சொல்லி நீ கேட்க மாட்றீல" அப்படின்ட்டு ஒரு இரும்பு கம்பி மாரி காட்டுறாங்க. அத எடுத்து நம்ம கார்த்தியோட தலையில வந்து அடிச்சுர்றாங்க. அடிச்சதுக்கப்புறம் கார்த்தி வந்து மயங்கி விழுந்துர்றாரு. மயங்கி விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஜானகி வந்துட்டு, "மாயா எழுந்திரி, அவன் வந்து அவன அடிச்சுட்டான். அவன் வந்து மயங்கி விழுந்துட்டான். நம்ம வந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கெளப்புற மாரி காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாயா எழுந்து, "சரி வாங்க பெரியம்மா போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் போயிட்டு, "சரி இவன் இவன் வந்துட்டு மயங்கி விழுந்திருக்கான். இந்த கேப்ல வந்து நம்ம போயிடலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, "என்னது மயங்கிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. மூச்சுக்கிட்ட கை வச்சு பார்க்குறப்போ மூச்சு விடல. "ஐயோ! பெரியம்மா இவன் வந்து செத்துட்டான் போல இருக்கு. இவன் வந்து மூச்சு விட மாட்றான்" அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, ஜானகிக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. "என்னது செத்துட்டானா?" அப்படின்ட்டு அப்புறம் ஜானகியும் போய் பார்க்குறாங்க. அவன் வந்து எந்த அசைவுமே கிடையல. எந்த அசைவுமே இல்லாம அப்படியே வந்து படுத்துட்டு இருக்க மாரி நம்ம கார்த்தி படுத்துட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. உடனே இவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.